இன்றைக்கி வீடியோவில் மஞ்சள் தூள் நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இந்த மஞ்சள் தூள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சீசனில் வந்துச்சு. சரி, வாசல்லையே விற்றாங்க, சரின்னு வந்துச்சு. சரி, கஸ்தூரி மஞ்சள், இந்த மஞ்சள், பசு மஞ்சள் எல்லாமே வாங்கியிருந்தேன். இது ஒரு 6 கிலோ வாங்கியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கணும் இல்லையா, மேலே மண்ணாக இருக்கும். அதனால் நல்லா 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணுங்க, தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் போகும். அதனால சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 6 கிலோ வாங்கி ஒரு நல்ல தண்ணி நிறைய பிடிச்சி நல்லா தேய்ச்சி அலசியாச்சுங்க. அலசிட்டு அப்போ தான் இந்த பாருங்க பளிச்சுன்னு அது மேலே உள்ள மண்ணெல்லாம் போகும். சரின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி நிறைய எடுத்து தேய்ச்சி ஒரு 4-5 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இது இந்த நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற மஞ்சள் தூள் நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு மெஷின் இருக்குது, அதில் கொடுத்து அரைச்சிக்கணும். நம்ம இல்லை சமையலுக்கு தான் கேட்பாங்க, மில்லிலேயே சமையலுக்கான்னு கேட்டோம்னா இந்த மிளகாத்தூள் மிஷினில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது, சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது நம்ம மஞ்சளுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அதனால் கேட்டு தான் அரைக்கணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இதை 2-3 இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்று, நம்ம பூசி குளிக்கிறதுக்கு குளியல் பொடியிலையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்புறம் இதை பால்லெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கலாம்ல, அந்த மாதிரி அதுக்கும் போட்டு குடிச்சிக்கலாம். அதை போட்டு மஞ்சத்தூள், பூண்டு, மிளகு எல்லாம் தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு அதில் பாலில் போட்டும் குடிக்கலாம். அதனால் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த மாதிரி நானே இந்த மில்லுக்கு நேராக போய் அதில் அந்த மாதிரி கேட்குறாங்க, மெஷின்லேயே கேட்குறாங்க, இது சமையலுக்கான்னு கேட்டால் உடனே மிளகாத்தூள் மெஷினில் போட்டு கொடுத்துருவாங்க. சரி, வேணான்னு சொல்லிவிட்டு பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன். சரின்னா அப்புறமேல் அதுக்கு தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தனியாக மெஷினில் அரைச்சி கொடுத்தாங்க. அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம திரும்ப கழுவுறது. அதனால் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்புறம் இதை என்ன செய்யணுன்னா, நம்ம மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு வேக வைக்கணுங்க. சில பேர் அப்படியே கூட அரைச்சி செஞ்சிடறாங்க. ஆனால் நம்ம மஞ்சள் தூள் பயன்படுத்துறதுக்கு இதை கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி அரைக்கணும். அதனால் இதெல்லாம் அலசி எடுத்துக்கிட்டு நான் இதை 2 பாத்திரத்துக்கு சரியாக இருந்துச்சு. ஒன்று நான் எப்போதும் பயன்படுத்துகிற இட்லி பானையிலையும், இன்னொரு பெரிய குக்கர், 2த்துக்கும் சமமாக வச்சுட்டு அதுக்கு அது முழுகிற அளவுக்கு இந்த இருக்க பாருங்கள், வெறும் மண்ணாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அதனால தான் தேய்ச்சி கழுவுறது. சரி, நீ இது மாதிரி எடுத்துட்டு இதை 2 பாத்திரத்துலையா சரி சமமாக போட்டுக்கிட்டேன். 2த்தையும் பிரித்து 2 இனமாக வச்சுட்டு அதில் தண்ணி சரியாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு, நம்ம முன்னாடிலாம் என்ன செய்வாங்க, அந்த ஏதாவது துணி போட்டு கட்டிட்டு இல்லைன்னா விறகு அடுப்புலலாம் வச்சாங்கன்னா சணல் சாக்கு போட்டு அது மாதிரி வேக வைப்பாங்களாம். நான் மூடி போட்டே வேக வச்சிட்டேன். 2த்துக்குமே ஒரு இட்லி பானையிலையும் குக்கர்லேயும் வச்சு அதுக்கு அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு 2த்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு, மூடிட்டு. இதை எப்படி பதம்னு பார்க்குறதுனா, நம்ம இதில் வெந்த பிறகு இதை எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கத்தி அது மாதிரி எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணோன்னா சல்லுன்னு அப்படியே டக்குன்னு ஈஸியாக இறங்கிடும். அதுதான் இதுக்கு எப்படி வெந்துருச்சா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்கு. அந்த பதத்தில் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபுல்லாக தண்ணியை வச்சாச்சு அடுப்பில். இது வெந்ததும் காட்டுறேன் பாருங்கள். அது நல்லா வாசனை வருது, வீடு ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் வாசனை அப்படி அடிக்குது. நல்லா வேகும்போது கொஞ்ச நேரம்தான், நல்லா கொதிச்சோன்னா பார்த்திங்கன்னா, இப்போ கத்தி எடுத்து அதில் இப்படி கட் பண்ணோன்னா அப்படியே வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒரு ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இது மாதிரி வடிகட்டி ஒன்று இருக்கும் பெருசாக, நான் அதில் போட்டுட்டேன். அதில் கொட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அன்னக்கூடையில் கொட்டிட்டேன். அதில் வடிச்சிட்டு இதை கொட்டிட்டு
இதில் உடனே நம்ம கட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஏன்னு சொன்னால் இல்லைன்னா ரொம்ப இதாக போயிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எடுத்து கொட்டினோடனே நான் இதை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட்டிங் போர்டில் வச்சு இதை ஃபுல்லாக ஸ்லைஸாக இதை மாதிரி போட்டுடணுங்க. ஃபுல்லாக உட்காந்து கட் பண்ணிவிட்டு இதை பிளேட்லேயே நான் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 பிளேட்டுக்கு வந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் மெலிசாக அப்படியே காய வச்சு கனமாக போடாமல் அது மாதிரி பிளேட்டில் போட்டு காய வச்சிடணும். காய வச்சோன்னா ஒரே நாள்லலாம் இதுங்காது, ஒரு 4-5 நாள் ஆகுங்க வச்சு எடுக்கணும். அப்போ தான் இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போது வெந்திருக்கிறதுனால அப்படியே டக்குன்னு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒரு 10 பிளேட்டுக்கு இருந்துச்சு கட் பண்ணது. சரின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் அரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மாடியில் கொண்டு காய வச்சாச்சு. இதை டெய்லி காய வைக்க வேண்டியது தான். நல்லா மொறுன்னு நம்ம அரைக்கிற பதத்துக்கு காயணும். அது மாதிரி இவ்வளோ பிளேட்டில் காய வச்சாச்சு. நல்லா இதை ரெடி பண்ணும்போதெல்லாம் வீடு ஃபுல்லாக மஞ்சள் வாசனை தான். இது ஒன்று, அப்புறம் கஸ்தூரி மஞ்சளும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் அப்படி தான். இதை பாருங்கள், காய இது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் இதை அப்படியே காய வச்சுட்டு அடுத்த நாள் காய வைக்கும்போது அடுத்து காய்ஞ்சிட்டே வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சிட வேண்டியது தான். அது பாருங்கள், எல்லாம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்துடுச்சு. இவ்வளோ தான் இருக்குது. கடைசியில் அவ்வளோ ஒரு அரைச்சது ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு பாருங்கள். அது மாதிரி இது ஃபுல்லாக ஒரு பிளேட்டுக்கு வந்துடுச்சு. இதை நல்லா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மெஷினில் அரைச்சிட்டு வர வேண்டியது தான். அரைச்சிட்டு வந்துட்டு சலிச்சிடணும். கப்பி இருக்காது, இருந்தாலும் நம்ம எதுக்கும் சலிச்சு வச்சுக்கலாம், பூச்சி பிடிக்காமல் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சலித்து டப்பாவில் எடுத்து வச்சுட்டேங்க. 6 கிலோவுக்கு இவ்வளோ வந்திருக்கு மஞ்சள். இது நமக்கு தாராளமாக ஒரு வருஷத்துக்கு மேலேயே வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.